Hi, வணக்கம். I am Dr. Vijaykannan, plastic and cosmetic surgeon, Shanmuga Hospital, Salem. உங்களை இந்த சேனலில் மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு I am very much delighted. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது regarding the body contouring procedures. Body contouring procedures யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும், யார் யாருக்கெல்லாம் needed, and எப்படி அந்த பேஷண்ட்ஸை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அண்ட் அந்த பாடி contouring procedures என்னென்ன டைப்ஸ் இருக்கும், அதோட advantages, disadvantages, pros and cons, இதெல்லாமே இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். பாடி contouring ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடி contouring ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இட்ஸ் நாட் அன் வெயிட் லாஸ் ப்ரொசீஜர். நம்ம பாடியோட ஷேப் அண்ட் தி ஃபிகர் அண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். அது மாறுபட்டிருக்கு. அப்பர் பாடி சின்னதாகவும் லோவர் பாடி பெருசாகும், இல்லாட்டி வைஸ் வர்சா, அப்பர் பாடி பெருசாக லோவர் பாடி சின்னதாக, இல்லை பாடியில் ஒரு சில பாகங்கள் மட்டும் பெரிது காணப்படுது. அந்த மாதிரி ஒரு எசமெட்ரி இருந்தால் பாடி contouring ப்ரொசீஜர்ஸ் தேவைப்பட வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு அவங்களால பிடிச்ச ட்ரெஸ் அவங்களால போட்டுக்க முடியாது, அவங்களுக்கு அவங்க தேவைப்படுற மாதிரி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியாது. தே வில் நாட் ஃபீல் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் தேர் ஓன் பாடி இமேஜ். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாடி contouring ப்ரொசீஜர் தேவைப்பட வேண்டியிருக்கும். திஸ் இஸ் நாட் அன் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஆர் வெயிட் லாஸ் ப்ரொசீஜர். இது ஒன்லி ஃபார் பேஷண்ட்ஸ் who have already undergone weight loss program எடுத்து they have transformed themselves and they have got loose skin. நிறைய லூஸ் ஸ்கின் இருக்குது, டியூ டு ஃபேட் லாஸ்னால லூஸ் ஸ்கின் இருக்கும். அந்த மாதிரி லூஸ் ஸ்கின் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த பாடி contouring ப்ரொசீஜர்ஸ்லாம் தேவைப்பட வேண்டியிருக்கும். இது எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேன் பி டன் ரைட் ஃப்ரம் தி நெக், கழுத்துலேருந்து ஆரம்பித்து செஸ்ட்டில் பண்ணலாம், தென் கைகளுக்கு பண்ணலாம், வயிற்றுக்கு பண்ணலாம், முதுகு, லோவர் பேக் பண்ணலாம், க்ளூட்டியல் ரீஜன், பட்டக்ஸ் ரீஜன் பண்ணலாம், தென் தைஸ், ஈவன் காஃபுக்கு கூட ஒரு சிலருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு we are also doing cough augmentation and cough liposuction procedures. When a patient walks into our center for such type of procedures, நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கன்னா, ஃபஸ்ட்டு we will take a proper history, அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணிடுவோம். தென் we will take up their dietetic history, அவங்க என்ன மாதிரி சாப்பிட்றாங்க, என்ன ஆகாரங்களாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அந்த டயட்டெட்டிக் ஹிஸ்ட்ரி எல்லாமே வில் டேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் தேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் வி வில் டூ சர்டன் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வி வில் பி லுக்கிங் இன் டு தேர் லிவர் ஃபங்க்ஷன்ஸ், ரீனல் ஃபங்க்ஷன், லிபிட் ப்ரொஃபைல் அண்ட் த ஹார்மோனல் ஸ்டேட்டஸ். இது எல்லாமே நம்ம பார்ப்போம் டு ரூல் அவுட் எனி அண்டர்லைங் பெத்தாலஜி. எனி அண்டர்லைங் பெத்தாலஜிக்கல் காஸ் இருந்தால் வி ஹவ் டு ட்ரீட் தெம் ஃபர்ஸ்ட். ஸோ வென் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரூல்ட் அவுட், then we go into the behavioral history of the patient, whether and their lifestyle, whether he is a smoker, alcoholic, and the மாதிரி we should rule them out. And their psychological analysis is also a must, because ஒரு சிலருக்கு like they will have unrealistic expectations. That is, they will be like 150 kgs இருப்பாங்க, but they might want a six pack or abs அந்த மாதிரி இருக்கணும், within a 3 months டைமில் எனக்கு வேணும், within a month வேணும் எனக்கு, அந்த மாதிரி they will have such a huge high expectations. And அந்த மாதிரி பேஷண்ட்ஸை டு சாட்டிஸ்ஃபை them இட்ஸ் வெரி டஃப். வாட் எவர் வி டூ தே வில் நாட் பி ஹாப்பி வித் இட். ஸோ லைக் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வி ஷுட் கிவ் them ப்ராப்பர் கவுன்சிலிங். வி ஷுட் ஆல்சோ மேக் them அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் பாடி இஸ், ஹவு வி கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தேர் பாடி இன்டு குட். அந்த மாதிரி வி ஷுட் லைக் டூ அ ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் ஐடென்டிஃபை சச் பேஷண்ட்ஸ். நெக்ஸ்ட் வில் டூ அன் ஸ்கேன் விச் வில் டினோட் அவங்களோட பாடியில் எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, வாட் இஸ் தேர் லீன் பாடி மாஸ், வாட் இஸ் தி பிஎம்ஐ, வாட் இஸ் த பிஎம்ஆர். பிஎம்ஆர்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். இது எல்லாமே we will calculate it, and by these things we will give them a diet, a proper diet which includes all the proteins, carbohydrates, fats. இது எல்லாமே இன்க்ளூசிவாக we will give them a personalized diet. In the diet they have to strictly adhere to it, and then we will also give them a proper physical activity, exercise routine, like how many hours to work out in a week and how many days to work out, how intensify, அவங்க எவ்வளோ இன்டென்சிட்டியோட இந்த எக்ஸசைஸை பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாமே we will be telling them. This is a very personalized plan and this is not a generalized plan. இந்த மாதிரி each person should be personalized individually according to their needs. Then after this we will be telling them regarding the specific treatment modalities. Either it can be non-surgical modalities or it can be surgical modalities. ஃபார் எக்ஸாம்பிள் நான்-சர்ஜிக்கல் பாடி contouring modalities என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் இஸ் க்ரையோலைப்போலைசிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, விச் வாஸ் பாப்புலரைஸ்ட் பை தி கூல் ஸ்கல்ப்ட் மிஷின்.
இதில் வந்து we attach certain paddles to the part which needs to be reduced. எந்த பாகம் குறையணுமோ அந்த பாகத்துக்கு வந்து paddles attach பண்ணிடுவோம். அதில் வந்து it causes intense cooling, -10 degree வரைக்கும் it will cause cooling, and then it will cause rewarming. Alternate cooling and rewarming under pressure இருக்கும், so that internally the fat gets absorbed, and this is excreted via the lymphatic system. This is one technique. And then we can do ultrasound lipolysis, we can do radio frequency lipolysis, then high intensity focused electromagnetic wave lipolysis can be done, and we can do injection lipolysis using an FDA approved agent such as deoxycholic acid. இந்த மாதிரி localized areas இருக்கவங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஃபேட் அக்குமுலேஷன் இருக்குது, இந்த ஃபேட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா all these treatments are very easily done. இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஓபி ப்ரொசீஜர். நீங்கள் வந்து காலையில் வேலையை முடிச்சுட்டு மத்தியானமாக வந்துட்டு ஒரு 1 hour 2 hours இருந்துட்டு தென் யூ கேன் ஒன்ஸ் அகெயின் கோ பேக் அண்ட் ரிசீவ் யுவர் ஒர்க். இதில் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் கிடையாது, எங்கேயும் நீங்கள் வந்து தங்கியிருக்கணும்னு அவசியம் இருக்காது, உங்களுக்கு பெரிய பெயின் இருக்காது, டவுன் டைம் எதுவுமே இருக்காது. யூ வில் பி அப்சல்யூட்லி கம்ஃபர்டபுள் வித் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் இன் ஓபிடி பேசிஸ். த மெயின் ட்ராபேக் இஸ் ஒரு கொஞ்சம் ஃபேட் பாக்கெட்ஸ் இருக்கிறத மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். அங்கங்கே லோக்கலைஸ்ட் ஃபேட் பாக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை we can remove it off, but not as a whole. the entire பாடியில் வந்து ஃபுல்லாக ஃபேட் இருக்குது, இது நம்ம குறைக்கணும் அப்படின்னா these procedures will not help so much. And the next thing is it is all machine oriented, not the operated oriented. ஏன்னா ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து they will have 30 to 40% வரைக்கும் ரெடக்ஷன் இருக்கலாம், but for another patient they might have only up to 10% reduction because it's all machine oriented. அண்ட் இது வந்து எந்த ஒரு உங்களுக்கு கேரண்டீடாக இவ்வளோ % குறையும் அப்படிங்கிற மாதிரி we cannot fit into their profile. It is all patient to patient dependent, and these are the main 2 drawbacks of these things. Then comes in the surgical modalities of body contouring. Surgical modalitiesல the main thing is liposuction. Liposuction அப்படின்னா என்ன அப்படின்னா using a small cannula under anesthesia. உங்களை under anesthesia either under general anesthesia or under regional and local anesthesia using a small cannula ஒரு 2 mm 3 mm தான், ஒரு பேனா நுனி சைஸ் தான் இருக்கும். அந்த கேனலா நம்ம உள்ளார போட்டுட்டு we just suck out all the fat through it. We can also use laser, we can use power assisted devices, we can use ultrasound. All this can be used to suck out that fat. அந்த ஃபேட்டை suck out பண்ணிவிட்டு we give them compression garments. அந்த பொசிஷன் கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி compression garments கொடுத்துருவோம். And depending on the place of procedure அதுக்கு தகுந்த எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி, மசாஜ் இதெல்லாம் தேவைப்படும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்ல. சின்ஸ் திஸ் இஸ் அன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் தான் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தட் டூ இன் அன் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் ஹைலி எக்விப்ட் ஃபார் ஹேண்ட்லிங் ஆல் சச் ப்ரொசீஜர்ஸ். யூ ஷுட் ஹேவ் வெல் எக்விப்ட் ஓடி, ICU care should be there, and proper post operative management should be there. A well trained staff and a qualified plastic surgeon should be there. This is not done in centers, சின்ன சின்ன சென்டர்ஸில், ஒரு குட்டி கிளினிக்கில் அந்த மாதிரி சென்டர்ஸில் பண்ணும்போது தான் this gets into problem. You could have heard liposuction பண்ணி நிறைய பேர் மிஸ்ஆப்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இதோட பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா this should have done in a small center. So the center should be highly equipped and oriented to handle such cases. Liposuction is done for areas mainly abdomen தான் the main preference. They come for abdominal liposuction and then also for gynecomastia, that is ஆண்களுக்கு பெண்களை போல் மார்பகங்கள் இருக்கிறதுக்கு then அவங்களுக்கு liposuction is the first line of treatment. And then liposuction is done for arms. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கைகள் வந்து ரொம்ப பெரிதாக காணப்படும், அவங்க உடலோட கம்பேர் பண்ணும்போது கை ரொம்ப பெருசாக இருக்கும், அங்கே கொழுப்புகள் மட்டும் அங்கே சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு liposuction is done for the arms and also for the back. ஒரு சிலருக்கு ஃபேட் அக்குமுலேஷன் பேக்கில் இருக்கும், லோவர் பேக்கில் இருக்கும், ஹிப் ரீஜனில் இருக்கும், பட்டக்ஸ் ரீஜனில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது liposuction of the back is done. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தைஸ் வந்து ஃபுல்லாக சர்க்கம்ஃபரன்ஷியலாகவே பெருசாக இருக்கும், இல்லை மீடியல் ஆஸ்பெக்ட் அது உள் பக்கம் இருக்க தைஸ் வந்து 2 பக்கமும் பெருசாக இருக்கனால அது உரசிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு புண்ணாகிறதும், அவங்க ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போட முடியாமல் கஷ்டப்படுறதும், இதுக்கு தை liposuction can be done. ஒரு சில ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டரல் பார்ட் ஆஃப் ஹிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், தைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த இடத்துல ஃபேட் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குலாம் லேட்டரல் பார்ட் ஆஃப் தையில் we can do localized liposuction. அந்த மாதிரி பண்ணோன்னா they will get a contour and அவங்களோட பாடி
image improve ஆகும். That will thereby improve their self confidence. சரிங்களா? So these are the advantages of doing liposuction for various parts of the body. And next thing in the surgical body contouring is the abdominoplasty. Abdominoplasty யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்கின் எக்ஸஸ் இருக்கோ, ஃபேட் கூட சேர்ந்து ஸ்கின்னு எக்ஸஸ் இருக்குது, தட் இஸ் ஸ்கின் வந்து ரொம்ப தொங்கி போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபேட்டை எடுத்ததுக்கப்புறமேட்டு இன்னும் தோல் தொங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து வாட் வி டூ இஸ் அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை கட் பண்ணிவிட்டு வி டக் த அப்டமன். இதுக்கு பேர் தான் டம்மி டக் அப்படின்னு சொல்லி காமன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. வி டக் த அப்டமன், தட் இஸ் தி abdominoplasty ப்ரொசீஜர். இது கூட வந்து ஹெர்னியாஸும் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ போஸ்ட் ப்ரெக்னென்சி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்க்கும்போது ரெக்டல் டயாஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வயிறு வந்து கொஞ்சம் விரிந்து காணப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து we can do abdominoplasty and correct the divarication of recti. umbilical hernias இருந்துச்சு, கூட வென்ட்ரல் hernias, அந்த ஹேர்னியாலாம் வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா இதே ஹேர்னியா ரிப்பேர் பண்ணும்போது we can do abdominoplasty along with it, so that அவங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக they will have the desired look for them. இதே abdominoplasty-யோட சேர்த்து we do liposuction also, then அதை வந்து lipo abdominoplasty-ன்னு சொல்லுவோம். ஸோ தட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பேக்லேயும் இருக்க ஃபேட்டை அதே டைமில் எடுத்துருவோம், மேலே எபிகாசிக் ரீஜன் அப்பர் அப்டமனில் இருக்க ஃபேட் எடுத்துடலாம், சைடில் இருக்க ஃபேட் எடுத்துடலாம். அந்த ஃபேட்லாம் எடுத்துகிட்டு லோவர் அப்டமனில் இருக்க எக்ஸஸ் ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா they will have a good shape and a structure. And next is we can do arm lift அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ம் லிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையில் லைப்போசெக்ஷன் பண்ணி நம்ம ஃபேட்டெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தோல் ரொம்ப தொங்கி போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு, எக்ஸஸ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு. அப்போ அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு we can suture that back. அதுக்கு பேர் தான் ஆர்ம் லிஃப்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்கார் லைன் வந்து வில் மேக் ஷுர் அது வெளிப்படையாக நமக்கு தெரியாத மாதிரி உள்ளார இருக்க மாதிரி தி ஸ்கார் லைன்ஸ் ஆர் கிரியேட்டட். அண்ட் தைஸ்க்கும் அதே மாதிரி இஃப் எக்ஸஸ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா the எக்ஸஸ் ஸ்கின் கேன் பி டேக்கன் ஆஃப். அப்போ அதுக்கு பேர் தை லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ரொசீஜர் வந்து the என்டையர் பாடிக்கு நம்ம பண்ணோன்னா we can call it as body lift. இந்த பாடி லிஃப்ட் வந்து யாருக்கு பண்ணுவோன்னா, யாரெல்லாம் ஒரு மேசிவ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்திருக்காங்களோ, தட் இஸ் ஒரு 150 kgs 200 kgs இருக்கவங்க வெயிட் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு, உடம்புல இருக்க எல்லா தோலும் தொங்கி போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு they might require an lower body lift or an upper body lift, or even an entire body lift can be done for such patients. Then there's one more procedure which is called as popularly known as the mommy makeover. Mommy makeover அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, ப்ரெக்னென்சி முடிச்சுட்டு those who completed their family, அந்த ஃபீமேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட டம்மி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், வயிறு ரொம்ப பெருத்து காணப்பட்டிருக்கும், அண்ட் அவங்களோட பிரெஸ்டெல்லாம் சாகிங்காக இருக்கும், அவங்க ஹிப்ஸ் தைஸ் எல்லாமே கொஞ்சம் தொங்கியிருக்கும். இந்த மாதிரி இருக்க ஃபீமேல்ஸ்க்கு we do combine all the procedures like breast lift பண்ணுவோம், breastை கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து we lift it up and give it a proper shape, and the abdominal lift, the abdominoplasty and the lower body lift, இது எல்லாமே சேர்த்து பண்ணால் then it comprises which is called as the mommy makeover. The main advantage of all these body contouring procedures, both surgical and non-surgical, என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is to boost up the self image of the person. ஒருத்தரோட பாடி ஷேப் அண்ட் டிஸ்மார்ஃபிசம்னால அவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்க வேணும்னு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்க முடியாமல் இருக்கும், அவங்க ப்ரெசென்டபிள் ஆக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பை ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் they feel like they have reborn again and their self confidence is improved and they can show themselves out, project themselves out in the world as they like to be shown up. So by this video I think I have reached out that message to you. We'll meet up in the subsequent episodes. Thank you.